சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, அந்த அருமையான இந்த காலை விளக்காக இந்த வாலிபர் கொடுகைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மறுபடியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வர தடையெல்லாம் மாற்றும். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக, இந்த இடத்தையும் இந்த ஆலயத்தையும் நிரப்புவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆவியானவர் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய அசைவாடுதலை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாக, உம்முடைய மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் மகிமைப்படுவீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்பொழுதே மாறட்டும். எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரும். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்றுதான் பாருங்க. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னையவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னையவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே, என்று இன்பமா என்று இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ, என்று இன்பமா என்று இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி அல்லவோ, எங்கு மொழி ஆஹா எங்கு மொழி, ஆஹா எங்கு மொழி அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாயாகியதா, என்னாலும் புகழ்ந்திடுமே என் உள்ளமே, ஆஹா என் தேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறேன். எங்களை வழி நடத்துகிறவர், எங்களுக்கு பாதைகளை காட்டி நடத்துகிற தேவன். அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க நல்மேய்ப்பர் ஆண்டவரே, எங்க நல்மேய்ப்பர் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் அப்பா உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு குறைபட்டு போவதில்லை, நாங்கள் தாழ்ச்சி அடைந்து போவதில்லை ஆண்டவரே. நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே, என்று இன்பமாயிற்று இன்பம் ஆயிற்றென்றும் இன்பம் அல்லவோ, என்று இன்பமாயிற்று இன்பமாயிற்று இன்பம் அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, ஆமென். நடந்திடும் போதினிலே எனக்காய் தீபமாய் வருகிறவர், ஆமென். பாதையிலே எங்கு மொழி எங்கு மொழி எங்கு மொழி அல்லவோ, எங்கு மொழி எங்கு அல்லவோ. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, ஆமென், என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, ஆமென், என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு, ஆமென், ஆமென், என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில குறையே இல்லாமல் நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இனி நடத்த போகிற தேவனாய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பாதைக்கு தீபமாய் வரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்க பாதைக்கு வெளிச்சமாய் வரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாதை காட்டுவார், பாதை எல்லா இடங்களிலோ பார்த்ததில்லை பரமன் வழி. பாதை காட்டுவார் அவர்,
உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆண்டவரை நல்வழியை போதித்து நடத்துகிறவர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிப நாட்களில் கர்த்தர் ஆண்டவரே எங்களை போஷித்து நடத்துகிறவர். ஆண்டவரே எங்களை சரியான பாதையில் நடத்துகிறவர். அப்பா ஸ்தோத்திரம். அமர்ந்த பாதையில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர். நீர் நல்மைப்பராய் இருக்கிறீரப்பா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லவர். நீர் எங்களுக்கு நல்லவர். நீர் எங்களுக்கு நல்லவர். நீர் எங்களுக்கு போதுமான தெய்வம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களோடு கூட நீர் இடைப்படும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். அப்படியே நாம் ஜெபம் முதலாவதாக நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய தேசத்தின் தலைவர் ரட்சிப்புக்காக நாம் ஜெபம் போகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆளுகிற தலைவர்கள், இப்பொழுது இருக்கிற தலைவர்களாக ரட்சிக்கப்படும்படியாக, ஸ்தோத்திரம், இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட நாம் பாக்கியத்தை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கணும். நாம் எல்லாரும் ஜெபமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற தலைவர்களை கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அநேக ரட்சிக்கப்படாமல் உம்மை ஆண்டவரே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அநேக தலைவர்கள் இருக்கிறாங்கப்பா. ஆளுகிற தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்கள் எல்லாம் தேவனுக்கு ரட்சிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளும்படியான இருதயங்களை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை வேத வசனத்தின்படி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த உலகத்துக்கு வந்து ஆண்டவரே இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால பாவத்தை மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா அசுத்தங்களையும் களைத்து போட்டு ஆண்டவரே பரிசுத்தமாக்கி நீதிமானாய் மாற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மாலை ரட்சிப்பு வருகிறது என்பதை என் தேசத்தின் ஆளுகிற தலைவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். கடினமான இருதயம் இயேசுவின் நாமத்தில் மாறணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை ஏற்றுக்கொள்ளாமல் தடுக்கிற எல்லா ஆண்டவரே கடினமான இருதயங்கள் ஆண்டவரே மாறுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் சொல்ல ஆகும் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தெய்வம். கர்த்தர் ஆண்டவர்கள் இருதயங்களை கர்த்தர் நீர் உமக்கு நேராய் திருப்புவீராக. ஆண்டவரே ரட்சிப்புக்கு நேராய் திருப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய அன்பை ருசிக்கும்படியாய் நீர் அன்புள்ள தெய்வம் என்பதை ஆண்டவரே ஆளுகிற தலைவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மனம் திரும்பும்படியாய் நீங்க வந்தீங்கள். ஆண்டவரே எங்க ஆளுகிற தலைவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். ஆண்டவரே அப்பா ஒரு மனிதன் கூட கெட்டு போவது உமக்கு சித்தமல்ல அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. அவர்களையும் கர்த்தர் நீர் ரட்சிப்பீராக. தேசத்தை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு நேராய் திரும்பி வரணும். ஆண்டவரே கர்த்தர் அவங்க இருதயங்களை திருப்புகிறதற்காக கடினமான உள்ளங்களை கர்த்தர் நீர் மாற்றுகிறதுக்காக அவங்க ரட்சிப்புக்கு எது தடை பண்ணுதோ அதை எல்லாம் கர்த்தர் நீர் மாற்றி போடுகிறதற்காக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அவரை ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்தை அவர்கள் மேலே வைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. எப்பேற்பட்ட மனிதனையும் ஆண்டவரை ரட்சிப்பதற்கு உம்மாலே ஆகும். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை. ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் ரட்சிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களை கேட்டு தேவன் உங்களை ரட்சிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே அப்படி செய்து நாமத்தை மகிமை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டு ஆளுகிற தலைவர் தேவன் ரட்சிக்கிறதுக்காய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 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 ஆண்டவரே அது மாத்திரம் இல்லை
தொடர்ந்து ஸ்தோத்திரம் நம்முடைய ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் கத்த எந்த நோக்கத்தில் இந்த பகுதிகளில் ஸ்தோத்திரம் கத்திர ஆலயத்தை கட்டுவதற்கு ஊழியங்களை செய்வதற்கு கத்திர கிருபை கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை திட்டத்தை கத்த நிறைவேற்றணும். இந்த பகுதி ஜனங்களை கத்த ரட்சிக்கணும். அநேக ஏரியாக்கள் தெருக்கள் இருக்குது கத்திர இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இந்த இடத்துல வந்து கத்திர மகிமைப்படுத்தும்படியாய் கத்திரை உயர்த்தும்படியான காரியங்களை கத்திர செய்யும்படியாக நாம் இல்லை ஜெபம். ஸ்தோத்திர அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் நாம் இருக்கிற இந்த பகுதி அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை கத்த நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஒளிபெருக்கின் மூலம் உம்முடைய வார்த்தையை கேட்பாங்கப்பா. உம்முடைய வார்த்தை வல்லமையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே முழு நிச்சயத்தோடு வரும்போது அதுக்குள்ள ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அவங்க இருதயத்துக்குள்ள கிரியை செய்யணும். ஆண்டவரே அவங்க இருதயத்துக்குள்ள அது கிரியை செய்யணும் ஆண்டவரே. உடைய வேத வசனம் சொல்லுது உடைய வார்த்தை வருகிறது ஆண்டவரே அது வல்லமையோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடு வருகிறது ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தை கேட்கிற ஆண்டவரே இந்த ஏரியாக்களை சுற்றிலும் கேட்கிற ஒளிபெருக்கின் மூலமாக கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள கத்த நீங்கள் கிரியை செய்யணும், நீங்கள் பேசணும் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எந்த நோக்கத்திற்கு அந்த பகுதியை கொண்டு இந்த நோக்கத்திட்டத்தை கத்த நிறைவேற்றணும். இந்த பகுதியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாபங்களை ஆண்டவரே அவர்களுடைய சாபங்கள்லாம் கத்த நீர் முறித்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பாவமுக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல கத்த உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல வந்து உம்மை வணங்கும்படியாய் உம்மை போற்றும்படியாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் கத்தர் இந்த ஜனங்களை கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் கிரிசர் எல்லா விதமான அசுத்த கிரியெல்லாம் இயேசுவி நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த பகுதிகளில் தெளிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர நபர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இங்கே கிரியை செய்வீராக. அவங்க ரட்சிப்புக்கு தடை உண்டு பண்ணி எல்லா காரியங்களையும் கத்தண்டீர் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வர வேத வசனத்தின்படி ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் நீங்கள் முன் குறித்தீங்க ஆண்டவரே. தேவ ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்து உண்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே உண்மை சேவிக்கும்படியா கத்திர ஜனங்களை கத்திர கொண்டு வந்து நிறுத்துவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த பகுதியை முழுவதும் தேவ ஆளுகை நிறைந்திருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் ஆளுகைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக அக்னியினால சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தேவனீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆலை இருக்கிற பகுதி சமாதானமாய் காணப்படத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் இந்த பகுதி ஜனங்களா தேவன் ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கத்த நம் ஜெபங்களை கேட்டு தேவன் அந்த பகுதியில் ரட்சிக்க போறதற்காய் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, வாலிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போயிடுறோம். விசேஷமாக நம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகளுக்காகவும் சரி வெளியில் இருக்கிற அநேகர் குடி பழக்கத்தை கஞ்சா பழக்கத்தை கடிமைப்பட்டிருக்கிறாங்க. நாமளே கண்கூடாய் பார்க்கிறோம். கத்தர் இந்த வாலிபர்கள்லாம் தேவன் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். நம்மை போன்று இருக்கிற அவர்களும் நல்ல உள்ளங்களாய் மாறத்தக்கதாக நல்ல ஒரு இருதயத்தை கத்தரவில் கொடுக்கும்படியாய் தேவன் தான் அவர்கள் விடுதலையாக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த பகுதியில் கிரியை செய்யும்படியாக இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களையும் தேவன் ரட்சிக்க முடியாது. நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவை அறியாமல் ஸ்தோத்திர வீடுகளுக்கு விரோதமாய் துணிகரமாய் செய்கிறதான அநேக பாவ பழக்கங்கள் குட்டி பழக்கம் கஞ்சா பழக்கம் எல்லாம் அழித்து போடும்படியாய் தேவன் அதிலிருந்து அவங்களை விடுதலையாக்கும்படியாய் தேவன் அதிலிருந்து அவங்களை ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம். நம்ம இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக ஜெபமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் அங்கே வருவழியில் பார்க்குறோம் குடித்து கொண்டு ஆண்டவரே கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிப்பட்டான அடிமத்தனத்தில் இருக்கிற இந்த வாலிபர்களை கத்த நீர் விடுதலை ஆக்கணும், கத்த நீர் விடுதலை ஆக்கணும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலை ஆக்கணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வாலிபெல்லாம் தேவன் ரட்சித்து சாட்சியாய் கத்தர் நிறுத்தணும், கத்தர் சாட்சியாய் நிறுத்தணும் ஆண்டவரே. நீர் தான் விடுதலையாக்க முடியும். குமாரன் விடுதலையாக்கணும், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் வேத வசனத்தின்படி. கத்தருடைய வசனம் அவர்களை விடுதலையாக்கட்டும், கத்தருடைய வசனம் அவர்களை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. நீ சிந்தின ரத்தம் அவர்களை விடுதலையாக்கட்டும், அவங்களை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே, ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாவ பழக்கத்திலிருந்து அவங்க விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவர் ஒரு
ஆண்டவர் புதிய மனுஷனாய் கத்தநீர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவர் குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு புதிய மனுஷனாய் கத்தநீர் அவர்களை மாற்றுவீராக. ஆண்டவர் உம்மால் ஆகும், ஆண்டவர் உம்மால் ஆகும் ஏசப்பா. கத்தநீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அது மாத்திரம் நம்ம சபைக்கு வர வாலிபர்களுக்காக அநேக ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். ஸ்தோத்திரம் இயேசுவுக்கு என்று வைராக்கியம் நிற்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் இருக்கிற அநேக வாலிப பசங்களுக்கு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் முழு மனதோடு உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்களை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வளர்ந்து பெருகணும், ஜெபிக்கிறதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தர் நீர் அவர்களை ஆவிக்குரிய வளர்ச்சியில் கர்த்தர் நீர் அவர்களை நடத்துவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், பிசாசின் ஆண்டவரே கிரியைகளுக்கு அவங்க ஒத்து போகக்கூடாது ஆண்டவரே. பிசாசின் சோதனைகளுக்கு அவங்களுக்கு கடந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தர் அதிலிருந்து அவங்களை ரட்சித்துக் கொள்ளணும், காத்து கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே முழு மனதோடும் ஏற்றுக்கொள்ளும்படியான இருதயங்களை கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. உம்மை உறுதியாக பற்றி கொள்ளத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தையும் கர்த்தர் நீர் அவர்களுக்கு கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்க ஆண்டவரே எங்க வாலிபில் கர்த்தர் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க கிரியை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் சபையில் உள்ள வாலிபர்களை கர்த்தர் நீர் அப்படி பயன்படுத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் பொல்லாத வழிகளுக்கு ஆண்டவரே போகக்கூடாது கர்த்தர் ஆண்டவரே. அவர்களை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பாதையில் ஆண்டவரே செவ்வையான பாதையில் நடக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தர் நீர் அப்படி செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கென்று வைராக்கியம் நிற்க போறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்ற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் நீர் மாற்ற போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ அப்படி செய்தவுடன் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு தேவன் வாலிபர்களை ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில ஜெபங்களை உங்கள் சமூகத்தில் வைத்திருக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, நீங்கள் பெரிய காரியங்கள் செய்யும், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்க. அதான் எடுத்துட்டியா? சரி, இப்போ ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இது யாரு? ரொம்ப ஈஸி. இது நபர்கள் கிடையாது, இது ஒரு தவறான ஒரு காரியம் அவங்களுக்குள்ள பரம்பி இருந்தது. சும்மா அவங்களே இஷ்டத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன தெரியுது அவங்களுக்கு? இப்போ அந்த நபர்கள் நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஆனால் அது சொல்ல முடியாது, சொன்னோம்னா வந்துடும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. தேர்டில் அப்படி என்ன இருக்குது? பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? சரி, ஐடியா இல்லையா? ஆ ஆ தெரியலையா? தெரியுமா உனக்கு? யாருக்கா தெரியுமா? சரி, கர்த்தருடைய வார்த்தையை வேறு விதமாக சொல்கிறவங்க அது எப்படி சொல்லுவோம்? இப்போ பைபிளாக போதிச்சா ஓகே, வசனத்தை அப்படி சொன்னால் ஓகே, வேறு மாதிரி
சொல்கிறவங்க ஒரு கூட்டமும் இருக்குது. நபர்கள் கிடையாது, அந்த வார்த்தைக்கு தான் எப்படி பேர் சொல்லுவோங்கிறதுனே. சரி கேட்போண்ணே, நீ சொல்லு பாப்பா. ஆ நீ கள்ள தீர்க்கதரிசி சொல்றியா? நபர்கள் கிடையாது, அதை எப்படி சொல்லுவோம்? நீ என்ன சொல்லு, நீ சொல்லு. சரி, தவறான போதகத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்? தீர்க்கதரிசியில் தான் நீங்கள் சொன்னாங்க, ஆனால் அவங்க எப்படி சில நபர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி சொன்னாங்க? அது பாருங்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியுமே. சரி நான் சொல்கிறேனே, தவறான போதகத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஆள் தவறாக பைபிளுக்கு விரோதமாய் சொல்கிறாரு, கற்பனைகளை சொல்கிறாரு, அது எப்படி சொல்லுவோம் நம்ம? சரியா? அது சரியா, கள்ள தரிசனம். சும்மா கர்த்தருக்கு சொல்லவே மாட்டாரு, அவங்களே என்ன செஞ்சிருவாங்க சொல்லுவாங்க. அதான் கள்ள ஜனங்கள் தரிசனம். சரியா, கள்ள தரிசனம். ஏன்னா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இருக்குது, கள்ள தரிசனத்தை சும்மா அவங்களே சொல்லிடுவாங்க, கர்த்தர் சொன்னார் அப்படின்னு. என்ன? சரி, ரெண்டாவது, இது என்ன, ஆண்டவருக்கு விரோதமாய் செஞ்சனால நான் இப்படி ஒரு காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இது என்னது தெரியுதா உங்களுக்கு? தெரியுமா எல்லாத்துக்கும்? ஃபஸ்ட்டு உள்ளது என்னன்னு தெரியுதுல்ல? இப்போ சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் விரோதமாய் அவங்க செயல்பட்டதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால நான் இப்படி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக உயர்த்தார், சொன்னார் இந்த காரியங்களை நான் செய்வேன்னு. டவுட்டு. அது ரெண்டாவது உள்ளது என்னன்னு தெரியுதா? தெரியுதா? சரி, நீ வாய்ஸில் மெல்ல சொல்லுமா. நீ சொல்லு, சத்தமாக சொல்லு. பரவாயில்ல. பஞ்சம். சரியா, பஞ்சம். சரி, ரைட்டு, கரெக்டு ஆன்சர். சரியா, 14:21 14ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்குது. என்ன? பஞ்சத்தை கொண்டு ஒரு நாசம் பண்ணுவார் எல்லாத்தையும், மிருக ஜீவன்கள் பஞ்சத்தை கொண்டு வருவார். சரி, இப்போ கேள்வி பதில். எந்த இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன்? ஜெபத்தில் கூட சொன்ன நினைக்கிறேன், இல்லையோ? எந்த இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்கள் கொடுப்பேன். சரியா, அதாவது கடினமான இருதயமா, அல்லது அன்பான இருதயமா, அல்லது கல்லான இருதயமா? ஒரு வசனம் இருக்குது சரிமா, நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஜெபம் பண்ணும்போது நம்ம அப்படி சொல்லுவோம், எந்த இருதயத்தை எடுத்து போடுகிறார், அதுதான் முக்கியம். கடினமான இருதயமா, அன்பான இருதயமா, கல்லான இருதயமா? கடினமான இருதயம் அப்படிங்கிறவங்க கரங்கள் எடுத்துங்க ஒரு ஆள். சரி, அன்பான இருதயம், நீ அன்பான இருதயம் சொல்ற. சரி, கல்லான இருதயம். சரியா, ஆளுக்கு ஒரு பக்கம், வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு சொல்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. சரியா, என்ன இருதயம் நீங்க நினைக்கிறீங்க? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கிறப்ப. சரியா, ஏன்னா கடினமான இருதயம் ஆண்டவர் மாற்றிடுவார், அது மனம் திரும்புறது தான். சிலது கல்லாக இருக்கும், அதை தான் ஆண்டவர் அதை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவனுக்கு வைக்கிறாராம். சரியா, இது ஒரு வசனம் நல்ல ஜெபத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவாங்க. 11:19 வசனத்தில் என்ன செய்து இருக்குது. சரி, ரைட்டு, அவளுக்கு கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. கல்லான இருதயம். சரி, ரெண்டாவது, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரத்தில் உள்ள டேஸுக்கு ஒப்பா இருக்கிறார்கள், சிங்கம், நரி, கரடி. இவர்கள் கொஞ்சம் மோசமான தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னா அது ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்? உன் தீர்க்கதரிசி இஸ்ரவேலை பற்றி, இஸ்ரவேலே உன் தீர்க்கதரிசிகள்
வனாந்திரத்தில் உள்ள எதுக்கு, அது வனாந்திரத்தில் எது இருக்கும்? 3 இருக்குங்களா? சரியா? வசனம் அதுலேருந்து நீங்கள் சொல்லணும். எதற்கு ஒப்பாக இருக்கிறாங்க? சிங்கமா, நரியா, கரடியா? நீங்கள் இந்த 3 பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், பதில் சொல்லலாம் யோசித்தீங்கன்னா. எதற்கு ஒப்பாக இருக்கிறார்கள்? சிங்கம் அப்படிங்கிறவங்க கரங்களை இதுங்க பார்ப்போம். சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறாங்க ஒரு ஆள். சரி, நரிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். கரடி, வனாந்திரத்தில் பெரும்பாலும் கரடி நம்ம பார்க்க முடியாது, தெரில, இருக்கலாம் ஓரளவு. தாவீது வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்தான், ஏன்னா ஒரு பக்கம் கரடியும் சிங்கமும் வந்ததுன்னு சொன்னான். சரி, ஆனால் இல்லை, தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய தீர்க்கதரிசின்னு வேற மாதிரி சொல்லலாம். இஸ்ரவேலு உன் தீர்க்கதரிசிகள், அதாவது கல்ல தீர்க்கதரிசிகள் வனாந்திரத்தில் உள்ள எதுக்கு ஒப்பாக இருப்பாங்கன்னா, யார் தந்திரமாக செய்வாங்க? நரி. நரி தான் என்ன செய்யும்? தந்திரமா, ஆமாம் செய்யும், மற்றவங்களை கெடுக்க நினைக்கும். சரியா? ஏமாற்றம். சரியா? நரி. அவங்க 2 கரங்களை திட்டிக்காங்க. சரியா? நரிகளுக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். சரி, கடைசி தானே மாற்றி போட்டிருக்காங்க. புருஷர் நடுவில் 3 புருஷர், 3 புருஷர் நடுவில் இருந்தாலும் இவர்கள் மாத்திரம் தப்புவார்கள். இவர்கள் யார்? அதாவது ஒரு அதிகாரத்தில் நம்ம வாசித்திருப்போம், கொஞ்சம் நேரம் வருது. என்ன, இது ரொம்ப நாள் ஆகிட்டு, 5ஆம் தேதி எடுத்தது. சரி, அதாவது இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனில், அதில் ஒரு ஆப்ஷன் கரெக்டு. அதில் உள்ள அந்த 3 புருஷர் அந்த இஸ்ரவேல் நடுவில் இருந்தாலும் இவர்கள் மாத்திரம் தப்புவார்கள். அதாவது அந்த புருஷர்கள் மாத்திரம் தப்புவாங்க, ஏன்னா அந்தளவுக்கு அக்கிரமங்கள் எல்லாம் பெருகி இருக்கிறதுனால இவர்கள் மாத்திரம் தப்புவார்கள், மற்ற எல்லாத்தையும் கொன்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர்கள் இருந்தால் கூட நீங்கள் தப்பிக்க மாட்டீங்க, ஆனால் அந்த நபர்கள் தப்பிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுதான் யார்? எந்த 3 புருஷரை ஆண்டவர் ஒப்பிடுகிறார்? அதாவது ஆப்ஷன் ஏல வந்து நோவா, தானியல், யோபு. சரியா? பியில் வந்து அபிரகாம், நோவா, யோபு. 3வதுல சீல நோவா, யாக்கோபு, தானியல். இதில் நீங்கள் எது கரெக்டாக சொல்லுவீங்க? ஒரே ஒரு பேரை மட்டும் நான் மாற்றி போட்டிருக்கேன். சரியா? ஒரு பேர், ஒரே ஒரு. ஆனால் கேள்வியை பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசித்துடலாம். என்ன இருக்கு? 3 புருஷர் நடுவில் இருந்தாலும் இவர்களை மாத்திரம் தப்புவார்கள். இவர்கள் யார்? ஆண்டவர் அழிக்க போறாரு. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வார்த்தைகளை சொல்றாரு. சொல்லும்போது இவர்களே உங்கள் நடுவில் இருந்தால் அவர்களை மாத்திரம் தான் தப்பி வைப்பாங்க, மற்ற எல்லாருமே போவாங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், அவன் காலத்தின் அடிப்படை பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு வசனம் இருக்குது இல்லையா? சரி, நான் கரங்களை சொல்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு சொல்கிறவங்களை கரங்களை எடுத்துங்க பார்ப்போம். நோவா, தானியல், யோபு. நோவா, தானியல், யோபு 2 பேர் சொல்கிறீங்க. சரி, 2வது ஆபிரகாம், நோவா, யோபு. 3வது நோவா, யாக்கோபு, தானியல். யார் இல்லையா? நோவா, யாக்கோபு, தானியல் இல்லையா? சரி, இதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். சரியா? அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும். எது உள்ளது? நோவா, தானியல், யோபு. சரியா? ஃபஸ்ட்டு உள்ளது அவங்க 2 பேர். என்ன? சரி, அவங்களுக்கு கரங்களை தட்டிக்கோங்க, பரவாயில்ல. சரியா? ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி சொல்லுக்கு
பைபிள் என்ன சொல்லுது? நீதி மான்கள். நோவா நீதிமான், இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக இருந்தான். தானியேலும் ஆமாம், அதில் இருந்தவங்க சிறைப்பட்டு போனதில் அவனும் என்ன செஞ்சான்? கர்த்தருக்கு உண்மையாக பிரியாமல் நீதிமானாக இருந்தான். யோபு சொல்லவே வேண்டாம். என்ன அவன் என்னது சன்மார்க்கன் பணக்காரனாக இருந்தாலும் அவனும் கஷ்டப்பட்டாலும் நீதிமானாக என்ன செஞ்சான்? இருந்தான். இந்த அதான் 20ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்குது, 14:20. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்திகளையாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். சரியா? எசேக்கியேல் 14:20 நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். சரி, அடுத்து அதுக்கு 15 20 வரை. சரியா? எசேக்கியேல் சரி, நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போயிருவோம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாத்திராகமம் 17:15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு. இது நம்ம வெற்றி அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம், குறிக்கிறோம். அந்த ஜெயத்தில் அவங்க வெற்றி பெற்றதுனால யெகோவா நிசி அப்படின்னு அந்த நாமத்தை நாம் என்ன செய்கிறோம்? சொல்லுகிறோம். வெற்றி இல்லையா? இப்போ நம்ம எல்லாருமே சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வெற்றி வேணும். அந்த வெற்றிக்கு நம்ம எப்படி எதிர்பார்த்துட்டு இருப்போம்னா அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையினால் சரி, அப்போது நம்ம இந்த காரியங்களை செஞ்சால் போதும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வெற்றி உள்ளதா ஜெயம் உள்ளதா என்ன செய்வார்? மாற்றுவார். முதலாவது காரியம், அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். 9வது வசனம். யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். சரி, முதலாவதாக இப்போ நம்மளுக்கு தெரியும் யோசுவாவை என்ன செய்றான்? இதில் தான் நம்ம பார்க்குறோம். யோசுவாவை முன்னிறுத்த யார்? மோசே முற்படுகிறான். சரியா? இதிலே ஆண்டவர் அவனை யோசுவாவை தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டார். சரி, அதை விட்டுரும். மோசே சொல்லுறான் யோசுவாவிட்ட, நீ என்ன செய்ய? நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு யுத்தத்துக்கு நீ அமலேக்கரோடு யுத்தம் பண்ணு. நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என்ன செய்வேன்? பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ மோசே முதலாவது தேவனுடைய கோலை கையில் பிடித்திருந்தான். தேவனுடைய கோல் அப்படிங்கிறது ஒரு அதிகாரத்தை குறிக்குது, ஒரு அதிகாரம், அத்தாரிட்டி. இன்னொன்று என்ன சொல்ல போனால் வசனம். வசனம் எப்படி உள்ளது? அதிகாரம் உள்ளது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த ஒரு வார்த்தை அதிகாரம். அதிகாரம் உள்ள வார்த்தை அவனுக்குள்ள அற்புதம் செஞ்சுது. ஆண்டருடைய வசனம் அது என்னதுன்னா அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது. அது இந்த தேவனுடைய கோளுக்கு சமமாய் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வசனம். அதான் தாவீது அங்கே சொல்கிறாங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எப்படி வசனம் நம்மளை என்ன செய்யும்? நம்மளை தேற்றும். அப்போ தேவனுடைய கோல் எதற்கு சொல்லப்பட்டிருக்குது? நம்ம ஒப்பனையை சொல்லப்பட்டிருக்குன்னா வசனம், அதிகாரம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது அந்த 4ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம், 17வது வசனத்தில் பார்க்கும்போது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் செய்வாய் என்றாய். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளும்போது, அவனை எகிப்துக்கு மோசே அனுப்பும்போது அந்த கையில் ஆடு மேய்க்கிறதுக்காக அவன் வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் அவனுக்கு அது என்னதான் ஒரு அதிகாரம் உள்ளதா, அது ஒரு வல்லமை உள்ளதா, அந்த கோல் அற்புதங்களை செய்யக்கூடியதா ஆண்டவர் அந்த என்னது தேவன் அவனுக்கு தரிசனம் கொடுத்தார்ல, அந்த இடத்துல அவனுக்கு என்ன செய்கிறார்? அதை வல்லமையுடையதா என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். ஏன்னா அது பாம்பாய் மாறும் இல்லையா? நான் பார்க்குறோம், பார்வனுக்கு முன்பாக நீ செய் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் அந்த சொல்கிறாரு, நீ அவன் கிளம்பும் போது சொல்கிறாரு, இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களையும் அற்புதங்களை செய்வாய். ஏன்னா நம்ம பார்க்கும்போது அநேக அற்புதங்களை
இந்த மோசே இந்த கோல் மூலமாக என்ன செஞ்சான், அது செஞ்சான். அதனால தான் அது தேவனுடைய கோலாய் மாறினது. நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அது சர்ப்பமாய் மாறுகிறது பார்வனுக்கு முன்பாக. அப்புறம் 7:20 அது தண்ணீரை இரத்தமாய் மாற்றுகிறான். நதியில் அடிக்கிறான், அந்த தேவனுடைய கோலை கொண்டு அடிக்கிறான். நதி இன்னொன்று தண்ணி ஃபுல்லாக என்ன செய்யுது, இரத்தமாய் மாறுது. இன்னொன்று பார்த்தோன்னா 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆமாம் நதியில் அடிக்கும்போது தவளைகள் என்ன செஞ்சது, ஆமாம் எகிப்துக்கு வந்தது. 8:16 மண்ணில் அடிக்கும்போது என்ன செஞ்சது, பேன்களாய், தூசியில் அடிக்கும்போது பேன்களாய் என்ன செஞ்சது வந்தது. 9:23 ஆமாம் வானத்தை நோக்கி உயர்த்தும் போது தேவனுடைய கோலை உயர்த்தும் போது ஆமாம் இடி முழக்கங்களும் அக்கினியும் இன்னொன்று கல்மலை என்ன செஞ்சது பெய்தது அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் 13ஆவது இதில் பார்க்கும்போது வெட்டுக்கிளிகள் என்ன செஞ்சது, கீழ்காற்றை உண்டு பண்ணி வெட்டுக்கிளி வந்தது. அப்போது நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் என்ன செய்கிறோம், நம்ம அற்புதங்களை செஞ்சதை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது தேவனுடைய கோல் அவ்வளவு வல்லமையுள்ளதாய் தேவன் என்ன செஞ்சார், மோசைக்கு அதை மாற்றி கொடுத்தார். அது கர்த்தருடைய வார்த்தை. ஏன்னா தேவன் சொல்லுவார், உடனே அந்த கோலினாலே அவை நிறைவேற்றுவான், உடனே வாதைகள் என்ன செய்யும் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், அற்புதங்களை அந்த கோல் மூலமாக, தேவனுடைய கோல் மூலமாக என்ன செஞ்சார். அதுதான் அதிகாரம் உள்ளது, வல்லமை உள்ளது. அப்போது அது இப்போ நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது என்னது, தேவனுடைய கோலாகி தேவனுடைய வசனம். இதை வைத்து நம்ம என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். இதில் ஒரு வசனம் படிச்சுக்கிட்டேன்னா நம்ம என்ன செய்யலாம், கையில் உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். நம்ம வசனத்தை படிக்கமோ, நம்மளுக்கு படித்த வேதத்தில், இந்த வேதத்தில் நம்ம படிக்கிறோம்ல, அன்னைக்கு படிக்கும்போது எந்த வசனம் நம்மளுக்குள்ளே கிரியை செய்தோ அந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம், ஆமாம் அதிகாரம் உள்ளதா நம்ம என்ன செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணலாம். உம்முடைய வசனம் ஜீவன் உள்ளது, அதிகாரம் உள்ளது, இந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையிலே நடப்பதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ண விசுவாசத்தோடு வல்லமையோடு அறிக்கை செய்தோமானால் தேவன் என்ன செய்வார், அந்த வார்த்தையை நம்மளுக்குள்ளே ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், உடனே தேவனுடைய கோலை ஆரோன் ஒன்று வாங்குவான், அதில் போட்டிருக்கோம் ஆரோன் உன் கோலை எடுத்து ஆமாம் செய்வானாக அப்படிங்கிற ஆண்டவர். உடனே தவளை வரப்போகுது, நீ என்ன செய்ய, நதியை அடின்னு ஆண்டவர் சொல்ல அடிப்பான். அப்புறம் கண்மலையை என்ன செய்வான், ஆமாம் ஆண்டவர் சொல்லுவார், தண்ணி வரணுமா போய் அடி, போய் நேராக போய் 2 அடி அடிப்பான். ஏன்னா அது உடனே அற்புதம் செய்யும், உடனே கண்மலையிலேருந்து தண்ணீர் என்ன செய்யும். ஏன்னா இதுக்கு முன்பாக கூட நம்ம வசிக்கும் போது கூட தண்ணி பிரச்சனை தான் என்ன செஞ்சுருக்கோம், அவர்களுக்கு ஓடி வந்திருக்கும். அவங்க தண்ணி இல்லாமல் இருக்கனால அவன் என்ன செய்வான், அங்கே அற்புதம் நடக்கும், கசப்பான். அப்போது ஆண்டவர் அந்த தேவனுடைய கோல் அவனுக்கு கொடுத்து அந்த வார்த்தையின் வல்லமையினால ஆண்டவர் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோசேக்கும் என்ன செய்தார். அப்போ வசனம் வல்லமை உள்ளது. அப்போ அந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது அதை அதிகாரம் வைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய வசனம் அதிகாரம் உள்ளது ஆண்டவரே, இது நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யும், அற்புதங்கள் நடக்கும். அதை நம்ம சங்கீதம் நம்ம சர்வீஸில் வாசிக்கும் போது வாசித்து முடித்த எதுக்கு பைபிளை உயர்த்தி நம்ம எதுக்கு ஜெபம் பண்ணுறோம், படித்த சங்கீதத்தை வைத்து எதுக்கு நம்ம வானத்துக்கு நேராக பைபிளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுறோம், அது என் வாழ்க்கையில் கிரியை செய்யணும் இல்லையா. அதுதான் அவன் நீட்டுனான், தேவனுடைய கோலை வானத்துக்கு நேரம் நீட்டுவான், நதியில் அடிப்பான். அப்போ கர்த்தர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த கோலினால என்ன செஞ்சான், மோசே அதை நிறைவேற்றினான், அது வல்லமை செய்தது. அப்போ அந்த வார்த்தைங்கிற அந்த தேவனுடைய கோலை எங்கே பிடித்திருந்தான், மலை உச்சியில் தன்னுடைய கையில் ஆமாம் மோசே பிடிச்சிருந்தான். அப்போ வெற்றிக்கு முதல் படி என்னதுன்னா தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும், படிக்கணும். படித்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும். இரண்டாவது யாத்திராகமம் அதே 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிப்போம். 11 ஏறெடுத்துக்கையில் மேற்கொண்டார்கள், தாள விடுகையில் மமிலக்கை மேற்கொண்டார்கள். சரி, ரெண்டாவது மோசே தன் கையை ஏறெடுத்திருந்தான், உயர்த்தியிருந்தான், தேவனுக்கு நேராய் உயர்த்தியிருந்தான். தேவனுக்கு நேராய் கைகளை உயர்த்துவது எதை குறிக்கிறதுனா நம்ம ஜெபத்தை குறிக்கிறது. ரெண்டாவது ஜெபம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டே நாம் தேவனுக்கு நேராக நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யும், ஜெபத்துக்கு பதில் வரும். ஏன்னா ஆபிரகாம் நம்ம குறித்து நம்ம பார்க்கும்போது கூட அவன் என்ன செய்யறான், ஆதியாகமம் 14:23 பார்க்கும்போது அவன் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை நான் உயர்த்துகிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுடைய சகோதரன்
என்ன செய்வான், பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவனுடைய அண்ணன் பசங்களை. ஆமாம், லோத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிட்டு போன பிறகு இவன் என்ன செய்வான், சில நபர்களை 308 பேரோ நபர்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த நபர்களை கொஞ்சம் பவுஞ்சுனா கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போய் ஆமாம் யுத்தங்களை ஜெயித்து தன்னுடைய சகோதரரையும் அது மாத்திரமில்ல அவன் இழந்து போன பிடித்து கொண்டு போன பொருள் எல்லாத்தையும் அவன் திருப்பி கொண்டு ஆபிரகாம் வரும்போது அவன் என்ன செய்வான், அவன் சோதோம் ராஜா வந்து கேட்பான், நீ பொருளெல்லாம் வச்சுக்கொள்ளும், ஆனால் ஜனங்களை மட்டும் எனக்கு கொடுத்துரும். இந்த ராஜா கேட்கும்போது இந்த ஆபிரகாம் சொல்லுவான், நீ என்னை ஐஸ்வர்யமாக்கி நீ என்ன பணக்காரனாய் மாற்றிட்ட அப்படின்னு நீ சொல்லக்கூடாது. ஏன்னா என்னை ஐஸ்வர்யமாக்குவதற்கு யார் வல்லமையுள்ள தேவன்? என் தேவன், வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன் தான் என்னை பணக்காரன் ஆக்குறதுக்கு ஆமாம் முழு தகுதி இருக்கு. நீ சொல்லக்கூடாது, நீ ஒரு அற்பமான மனுஷன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான், பொருட்களையும் நீ என்ன செய் வைத்துக்கோ, ஒரு சரட்டை கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னான். அப்போ சொல்லும் போது தான் அவன் சொல்லுகிறான், நான் யாரை நம்பியிருக்கிறேன் தெரியுமா, உன்னை நம்பி இல்லை, நீ கொடுக்குற இந்த சொத்தை நம்பி இல்லை, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக தான் என் கையை நான் உயர்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஒரு ஜெபம், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு என்னது ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ என்னை ஆசீர்வதிக்க ஒரு பிரயோஜனம், எனக்கு தேவன் தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான் என்னை ஆசீர்வதிக்க முடியும். சங்கீதம் 121:1 வாசிக்கிறோம்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். நம்ம கண்களும் கையும் நம்ம தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில். எப்படி ஜெபம் பண்ணும், அதிகாரம் உள்ளதா, அதான் ஆபிரகாம் சொல்கிறல, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் அதை விட எந்த விதமான வல்லமையான வார்த்தை ஒன்றும் இல்லை இல்லையா. மனுஷன் என்னென்னமோ கண்டுபிடிக்கான், ஆனால் ஒரு உலகத்தை அவனால் உருவாக்க முடியாது இல்லையா. மனுஷனை மாதிரியே ஒரு ரோபோ தான் உருவாக்க முடியும் தவிர சதையும் ரத்தமுமாய் ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது. தத்ரூபமாய் உருவாக்கலாம், ஆனால் அது ரோபோ தான் இல்லையா. ஆனால் வானத்தையும் பூமியும் ஆமாம் தேவன் படைத்தது, எல்லாம் தேவன் படைத்தது. அந்த அதிகாரம் உள்ள அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். நம்ம முழங்கால் படும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம், ஆபிரகாமை போல வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம கர்த்தருடைய வசனத்தை வைத்து கொண்டு நம்ம தேவனை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அவன் என்ன செஞ்சான், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோங்கிறத முக்கியம். அதில் 11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவன் என்னதான் அப்பொழுது அந்த 11ஆம் வசனம், மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க. ஆனால் அவன் கை அப்படியே தாழ விடும்போது யார் மேற்கொள்கிறா, அமலேக்கியர். அப்போ இதில் ரெண்டாவது என்ன நடக்குன்னா, நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபம் 10 நிமிஷம் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு தான் ஆண்டு கிரியை செய்ய முடியும். 1/4 மணி நேரம் இருந்தால் அந்த நேரம் தான் கிரியை செய்ய முடியும். 1/2 மணி நேரம் இருந்தால் அந்த நேரம் தான் கிரியை செய்ய முடியும். நம்ம ஒவ்வொரு நேரமும் ஜெபம் பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு 1/2 மணி நேரம், காலையில் மதியம் ஒரு 1/2 மணி நேரம், நம்ம நைட்டு தூங்கும்போது ஒரு 1/2 மணி நேரம், இப்படி நம்ம ஒரு டைம் பகுதியே ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் அதுக்குரிய பலனை தருவார். அதுதான் மோசே ஏறெடுக்கிறதுல இஸ்ரவேலர் யுத்தத்தை மேற்கொண்டாங்க. அவன் கை அப்படியே தாழ விடும்போது அமலேக்கியர் என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டாங்க. அப்போ எவ்வளோ நேரம் நம்ம ஜெபம் பண்ணுறது, மூணாவது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது மிகவும் முக்கியம் சரியா. அப்போ மூணாவது மோசே ஜெபத்தில் தாங்கினாங்க இல்லையா. ரெண்டாவது அவன் ஜெபம் கை அப்படியே கீழே போகும்போது சில நபர்கள் அவனுக்கு என்ன செஞ்சாங்க, தாங்கின யார், ஆரோனும் ஊர் அப்படிங்கிற ஒரு மனுஷன், 3 பேர் தான் மலைக்கு ஏறுறாங்க, தேவனுடைய மலைக்கு. நீங்கள் வாசிப்பீங்க. முதல்ல மோசே கை கீழே இறங்கின உடனே அப்படியே யுத்தத்தை அமலேக்கியர் மேற்கொண்ட உடனே இது ஆரோனும் ஊரும் பார்த்து என்ன செய்கிறாங்க தெரியுமா, அவனால் பலன் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை எடுத்து கொண்டு வந்து அதில் வைத்து அந்த கல்லின் மேலே யார் உக்காந்தா, மோசே உக்காந்தா. மோசே உட்காரும்போது ஒரு பக்கத்தில் ஆரோனும் மறுபக்கத்தில் ஊரும் இருந்து அவனுடைய கையை என்ன செஞ்சாங்களாம், தாங்கி. இப்போ நான் அப்படி வச்சிருக்கானா, இது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 1/2 மணி நேரம் இப்படி இருக்கலாம், இப்படி வச்சிருக்கானா என்ன, இப்படி கூட நின்றுக்கலாம், எவ்வளோ நேரம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஒரு ஆள் இங்கே ஒரு கையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, இங்கேயும் ஒரு ஆள் இப்படி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கை என்ன செய்யாது, இந்த பக்கம் வலிக்காது, இந்த பக்கமும் வலிக்காது. அப்போது 2 பேர் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. சப்போர்ட் கொடுத்த உடனே யுத்தத்தை யார் மேற்கொண்டா, இஸ்ரவேலர் மேற்கொண்டாங்க. யோசுவா என்ன செய்கிறாங்க, அந்த 13ஆம் வசனத்தில் யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே அடித்து முடித்தான். அப்போ ஜெபத்தில் நாம் தாங்கலாம். மற்றவங்க பலவீனப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா, அவங்களை ரட்சையும், அவங்க பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, அந்த பலவீனத்தை நீங்கள் மாற்றும்,
ஆண்டவரே அந்த அவங்க இப்படிப்பட்ட வியாதியில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், ஏசப்பா அவங்களை குணமாக்கும். நம்ம இப்படி ஜெபம் பண்ணலாம். இன்னொன்று, ஒருத்தவங்க குடும்பத்துக்காக நம்ம என்ன செய்யலாம், நம்ம இணைந்து அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஒரு வசனம் இருக்குது மத்தேயு 18:19-20, என் நாமத்தினால் எங்கே எவர்கள், அதாவது 2-3 பேர் எவர்கள் கூடி வருகிறார்களோ அவங்க நடுவில் நான் இருப்பேன் ஏசப்பா செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு குடும்பத்துக்காக நாமளும் போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். பாவம் அவங்க கர்த்தர் விடுதலையாக்குவார். அப்படி நம்ம அவங்களோட நானும் ஜெபம் பண்ண வரேன் அவங்களோட. அப்போ நம்ம இணைந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம 2-3 பேர் தான் வேதத்தை சொல்லுது. 2-3 பேர். அங்கே மலையில் இருந்தது மோசையும் ஆரோனும் 3 பேர். அங்கே பெரிய இஸ்ரவேலுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்தது. அதே போல் நம்மளும் ஒரு 2 பேர் இருந்தாலே இப்போ ஆண்டு சொல்ல 2-3 பேர் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு, அதாவது ஒருமனை இருக்கணும். போய் உட்காந்து கதை பேசக்கூடாது, போய் உட்காந்து அடுத்தவங்க குறைய சொல்லக்கூடாது. அதில் ஒரு புரோஜனம் வர இருக்கிற சாபம் தான் என்ன செய்யும். ஆமாம், யாரை பற்றி நம்ம குறை சொல்கிறோமோ அந்த சாபம் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், அது வரும். இப்போ ஒரு ஆள் நாசமாக போட்டோம், அவன் விளங்காமல் போட்டோம், அப்போ நம்ம சொல்லுகிறோம். ஆனால் அந்த வார்த்தை நம்மளுக்கு தான் வரும். நம்ம தான் நாசமாக போவோம், நம்ம தான் விளங்காமல் போவோம். ஏன்னா நம்ம நாவினால் எதை சொல்கிறோமோ அதான் ஆண்ட சொல்கிறேன். நீ எவர்களை ஆசீர்வதிப்பியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். அது தேவனோடு இருந்தோமானால் என்ன, நம்ம தேவனோடு இருந்தோமானால் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். நம்ம அதுக்கு தான் சொல்கிறோம், ஒவ்வொரு வீடுகளை போனோன்னா சமாதானம். யூதர்களின் அடிப்படையில் சமாதானம் என்னென்னா, ஆமாம், பொருள் எல்லாவற்றிலும், உன் குழந்தைகள் பிள்ளைகள் உன் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் சமாதானம்னா ஆசீர்வாதம், சமாதானமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் யூதர்கள் பெரும்பாலும் சொல்லுவாங்க. நம்ம பிரேஸ்லாட் சொல்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துக்கிறோம். ஆனால் யூதர்கள் ஆமாம் சமாதானம்னு சொல்லுவாங்க. சமாதானம்னா எல்லாவற்றிலும் நீ என்ன செய்ய, ஆமாம், வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாவற்றையும் பொருளாதாரம், பிள்ளைகள், உன்னுடைய வீடு எல்லாமே சமாதானமாய் நிறைந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வாழ்த்துவாங்க. அப்போது நாம் என்ன சொல்லி நம்ம அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் மற்ற குடும்பத்தை பற்றி பேசணும்னா நினச்சிக்கோங்களேன், ஒன்றும் நடக்காது. இப்போ ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மறுபடியும் மற்றவங்க கதையை பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபத்துக்கு பதில் இல்லை. நம்ம அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடணும். தேவையில்ல கதையை பேசக்கூடாது. அதுதான் அவங்க என்ன செஞ்சாங்க, மோசே ஜெபத்தில் ஆமாம் ஆரோனும் ஊரும் என்ன செஞ்சாங்க, அவனை தாங்கினார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேதம், ஜெபம், அப்புறம் ஐக்கியம், ஒரு மனம், அது ஜெபத்தில் தாங்குகிறது. இது எல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்குமானால், நம்மளுக்குள்ளே இருக்குமானால், நாம் யெகோவா நிசிங்கிற தேவன் நமக்குள்ளே இருந்து நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுப்பார். அங்கே இஸ்ரவேல் எல்லாரும் ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க. எல்லாருக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தது. ஏன்னா நமக்காக ஒரு மனிதரை தெரிந்து கொண்டு யோசுவா அங்கே யுத்தத்தில் இருக்கிறான். யோசுவா அங்கே ஜனங்கள்லாம் ஒருமனப்பட்டு யுத்தம் பண்ணுறாங்க. இங்கே பக்கம் வேத வாசிப்பு ஜெபம் ஒரு பக்கம் நடக்குது. 3 பேர் கூடி நினைச்சாங்க. ஆமாம், மோசையை தாங்கி பிடிக்கிறாங்க, ஜெபத்தில் தாங்குறாங்க. கர்த்தர் இந்த ஐக்கியம் ஒரு மனம் எல்லாவற்றையும் பார்த்து அவங்களுக்கு ஜெயத்தை என்ன செஞ்சால் கொடுத்தாருன்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஜெயம் எப்படி வந்தது நம்மளுக்கு தெரியும். அப்போ நாம் இதன்படி நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கூட யெகோவா நிசியாக இருந்து நம்மளுக்கு உதவி செய்து நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபம்னுமா, முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அதிகாரமாகிய கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு இருக்குது. தேவ ஆவியினால் அருளப்பட்டு எழுதப்பட்டு, ஆமாம், தேவ மனுஷரால் எழுதப்பட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை நம்ம கையில் இருக்குது. இதை வைத்து நாம் அதிகாரமாய் நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம பாவங்களை அறிக்கை செய்து நம்ம ஆண்டவருக்குள்ள ஒப்புரவாகி நாம் இந்த வேதத்தை படித்து இந்த வேதத்துள்ள வசனங்களை நாம் உயர்த்தி நம்ம அதிகாரமாய் சொல்லும்போது அந்த வசனத்தின் வல்லமை நம்மளுக்குள்ள ஜெயத்தை கொண்டு வரும். இரண்டாவது ஜெபம், ஸ்தோத்திரம். தேவனுக்கு நேராக தான் நம்ம உயர்த்தி ஜெபம் பண்ணணும். எந்த மனுஷர் இடத்துல கையேந்தக்கூடாது, உதவி கேட்கக்கூடாது. எந்த மனிதரை பார்க்க போனாலும் சரி, நம்ம தேவனுக்கு நேராக நம்ம வானத்தையும் பூமியும் ஆபிரகாம் வானத்தையும் பூமியும் உடையவராகி தேவனாகி கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். சோதம் ராஜாவுக்கு முன்பாக சொன்னான், நீ என்னை ஆசீர்வாதிக்கன்னு சொல்லுவாப்பா, நீ எனக்கு கொடுத்துட்டு நான் தான் ஆபிரகாம பணக்காரன் ஆக்குனேன்னு சொல்லுவான். அது எனக்கு வேண்டாம், ஒரு சரட்டை கூட வேண்டாம். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவருக்கு நேராக என் கையை உயர்த்துவேன், அவருக்கு நேராக நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அப்போ அது வல்லமையுள்ள தேவனை நோக்கி பார்த்து நம்ம கைகளை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணும்போது, சங்கீதம் சொல்கிறதுபடி எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு எங்கே பதிலிருந்து வருமோ, எங்கே எனக்கு அற்புதம் நடக்குமோ, அவருக்கு நேராக என் கண்களை நான் ஏறு எடுத்தமானால்
எனக்கு பதில் கிடைக்கும், அற்புதம் நடக்கும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். மற்றவர்களுக்காக சில நபர்கள் ஜெபிச்சுக்கோன்னு கேட்பாங்க, அவங்களுக்காக அவங்களை நினைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க நல்லா ஆயிடுவாங்க, நான் ஜெபம் பண்ண அற்புதம் நடந்து அவங்க பெரிய ஆளாயிருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்த்து நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிக்கிறவர். ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மோசே அவன் மட்டும் கை உயர்த்திட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம்னு சொல்லி ஆரோன்னு ஊருன்னு இல்லை. பாவம் மோசே கைகளை இறக்கும்போது நம்ம தான் அமலேக்கருக்கு முன்பாக முறிந்து போகிறன்னு அறிந்து அவங்க மோசையின் கைகள் அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஒருத்தன், இன்னொரு பக்கம் இன்னொருத்தன், 2 பேர் தாங்கி பிடித்து அந்த யுத்தத்தில் ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். நம்மளும் மற்றவர்களுக்காக ஜெபித்த தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா நிசி, ஆண்டவரே மோசே பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று அவன் ஆண்டவரே பலியிட்டான். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெற்றியுள்ள தேவன் நீர், வெற்றியுள்ள தேவன் நீர், ஜெயம் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஜெயத்தை தாரும். இதெல்லாம் நாங்கள் கடைப்பிடிக்க, உங்களுடைய அதிகாரமுள்ள வசனத்தை நாங்கள் வாசிக்க, அதை வைத்து நாங்கள் ஜெபிக்க, நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஜெபிக்க, அப்படிப்பட்ட அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி செய்யும்போது நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற போறதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே இதன்படி நடப்புக்க போறதுக்காக ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல இருதயங்களை கர்த்தர்களுக்கு கொடுத்து இந்த வார்த்தையின்படி நாங்கள் நடக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஏதோ நாங்கள் ஆண்டவரே சும்மா நாங்கள் தேவனை வணங்குறதில்லை, யெகோவா நிசிங்கிற வல்லமையுள்ள தேவனை நாங்கள் வணங்குகிறோம். கர்த்தர் எங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த பிள்ளை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்யும். தேவன் நீங்கள் வெற்றியை தாரும், ஜெயத்தை எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். எழுமி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை எல்லாரும் அறிக்கை செய்து நாம் முடிப்போம். விசுவாசத்தோடு செல்லுவோமா? எல்லாரும் செல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.